உங்க கூட்டணி கட்சிகள் வலிமையாக இருக்கிறது. உங்க கூட்டணி வலிமையாக இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்ன்றேன். நீங்க அந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு இப்போ தலைவர் தளபதி என்பது ஒரு குளோபல் லீடர். உலகம் முழுவதும் அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தோழர்களிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? திருமாறனுக்கு இருக்குல்ல. திருமாறன் அந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல. உங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தானே. அப்ப அம்பேத்கர் அவர்களுடைய புகழை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுல. அந்த வாய்ப்பை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? திமுகவிற்காக கட்சி ஆரம்பித்தீர்களா? இல்ல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சமூக நீதி கிடைக்கணும், ஒரு சமத்துவம் கிடைக்கணும் என்பதற்காக கட்சி ஆரம்பித்தீங்களா? அப்ப சமூக நீதிக்காகவும், சமத்துவத்திற்காகவும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, அந்த வாய்ப்பை ஏன் நீங்க பயன்படுத்தலன்னு தான் நாங்க சொல்றோம்.